गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् ஓம் அப்படின்னாவே அது சங்கராத பண்ணுவாங்க. நல்ல இந்த சங்க கிட்ட காது வச்சு கேட்டா நம்மளுக்கு தெரியும் ஓம் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கும். அந்த ஓம்கார நாதமா விளங்கக்கூடிய அந்த சங்கால அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது உள்ள அந்த கிராஸ்பிங் பவர், அந்த புவியீர்ப்பு சக்தி வந்து இல்லையா, பவர் இல்லாம எப்படி நிறைவேறும்? சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடணும், கரண்ட் எரியணும்னா அங்க பவர் இருக்கணும் இல்லையா? பவர் இருந்தா தானே ஃபேன் ஓடும். அது போலதான் உள்ள பவரை ஏற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி மந்திர கிழமை நட்சத்திரம் இதெல்லாம் இந்த மண்டலாபிஷேகம் பூஜை பண்றதுனால எங்களுக்கு என்னென்னலாம் பிரார்த்தனை வேணும், எங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத நம்ம சங்கல்பக்கா சொல்ல போறோம். என்னென்ன தேவை? மக்களுக்கு அடிப்படையான தேவையானது நல்லபடியா உங்களுக்கு காசா மாறணும். அந்த காசை வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி பெண்கள்லாம் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணும், பசங்க நல்லா படிக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கணும். அது போல இந்த சங்கல்பத்துல எல்லாமே வரும். எல்லாரும் கூட அப்படியே மனசுல தியானம் பண்ணிக்கோங்க. ஓம் ஆச்சாரியாः அஸ்தௌ பிரக்ஷால்ய ஓம் கேசவாய ஸ்வாஹா நாராயணாய ஸ்வாஹா மாதவாய ஸ்வாஹாரணஜன்மாச்சுதாஜனார்தன உபேந்திராஹரயே ஸ்ரீகிருஷ்ணாய நமः ஸ்ரீகிருஷ்ணபரபிரம்மணே நமோ நமः ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ராட்சசா கண்டாநாதம் கரோம்யாதோ தேவதாः பாடலக்ஷணம் இது கண்டாநாம் உபகம்ய சுக்லாம் பரதரமிதி பிரார்த்திய. எல்லாரும் கூட ஆம்பளைங்க எல்லாரும் கூட இருக்கக்கூடிய ஆம்பளைங்க எல்லாரும் கூட பிள்ளையார் குடிக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா இங்க கொண்டு போறது கிடையாது. நம்ம மூளைக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு நரம்பு என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க வர்றது, வந்துட்டு இங்க விளக்கேற்றுறது, இங்க ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு ஓம் சக்தி பராசக்தி அங்காளம்மா அப்படி அம்மனோட பெயர்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த இடம் உங்க அமைப்பு கூட ஊரோட கடைசியில இருக்கு. அதே மாதிரி சுத்தி இப்பதான் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தேன் நான். சுத்தி பார்த்தா அழகா விதவிதமான வர்ண அதாவது பெயிண்டிங்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அதே போல சுத்தி இருக்கக்கூடிய புஷ்பங்கள் நிறைய பூ வச்சிருக்கீங்க, செம்பருத்தி வச்சிருக்கீங்க, அதே போல நிறைய புஷ்பங்கள்லாம் இருக்கு. பார்க்கவே அமைப்பு கோவில் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால எப்பயாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை ஆகட்டும், ஒரு செவ்வாய்க்கிழமை ஆகட்டும், ஒரு விசேஷ நாள் உட்காந்து நிம்மதியா உட்காந்து நம்ம பேசாம நிம்மதியா உட்காந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அந்த அம்மாவோட பேரு அங்காளம்மா வெளியே கூட சொல்ல தேவையில்லை. ஒரு 10-15 நிமிஷம் உள்ளேயே ஒரு 108 வாட்டி அப்படி சொல்லிக்கிறது. அது ஆணாருட்டும் பெண்ணாருட்டும் யார் வேணா சொல்லலாம். சொல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு, மண்டலாபிஷேகம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கடமையை விட்டுறக்கூடாது. டெய்லி கோவில் சுத்தபத்தமா இருக்கணும். உள்ள அங்கங்க ஊதுவத்தி கிடக்கிறது, புஷ்பத்தை போட்டு வைக்கிறது, இது போல இருக்கக்கூடாது. என்ன பொருள் தேவையோ அந்த பொருள் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வீடு எப்படி சுத்தமா வச்சுக்குமோ, சில வீடு சுத்தமா இருக்காது வச்சுக்கோங்களேன், பொதுவாக சொல்ல வரேன் நான், எல்லா வீடும் சுத்தமா இருக்கிறதுனால அந்த மைண்ட் சொல்ல வரேன். நம்ம உடம்பை எப்படி சுத்தமா வச்சுக்குமோ அதே போல கருவறையானது இருக்கணும். உள்ள அவங்க இடத்துல பார்த்து இந்த பணம் வச்சு நைவேத்தியம் பண்றதோ, இல்ல நம்மளால முடிஞ்சது சாதம் வச்சு நைவேத்தியம் பண்றதோ, சாமிக்கு ஏதோ ஒன்று படிக்கிறோம். ஓம் ஸ்வஹா ஓம் மாஹ ஓம் ஜனஹ ஓம் தமஹ ஓம் சத்யம் ஓம் 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 ஓமா போஜ்யோதிரசோ அமிர்தம் பிரம்ம பூர்பவஸ்வரம் மம உதாத்ன சமஸ்த துரிதக்ஷகத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபாபியாம் சுமே சோபன முகூர்த்தே அத்ய பிரம்மண த்விதீய பராஹாதின்னு சேர்த்தா போல இப்ப சங்கல்பம் சொல்லுவோம். நல்லா காதால கேளுங்க. வெள்ளாபாளையம் கிராம் பக்தஜனானாம் சர்வேஷாம் சஹ குடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய சௌர்ய தைர்ய வீரிய வஜய அபய ஆயுளாரோக்ய பிராப்த்யர்த்தம் தன கனக வஸ்து வாஹன வம்ச கோத்ராபிவிருத்யர்த்தம் ஆச்சந்திரார்க்கம் வம்சாதி அபிவிருத்யர்த்தம் அசஞ்சர சித்யர்த்தம் ஞான வைராக்ய சித்யர்த்தம் திருஷ்டிபாதாதி சமஸ்த பாதா நிவாரணார்த்தம் மனஸ் சங்குஷ்டஹ சித்யர்த்தம் மனக்லேஷ நிவாரணார்த்தம் சேஷாதீனாம் பாதவர்யாவரஹ பார்வதி பதயே சிவனே போற்றி. நிர்விக்னம் குருமே தேவ சத்தமா நிர்விக்னம்
வெள்ளாப்பாளையம் இருந்து கொண்டு நோயற்ற வாழ்வையும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற விநாயக பெருமானே, இந்த எளிய பூஜையை மனப்பூர் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றிடை. அப்படியே உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் கூட விநாயகர் பெருமாள்கிட்ட வேண்டிக்கோங்க. நாங்க சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை காதால கேளுங்க. ஓம் விநாயகனே வினைதி வேளமுகத்தோடே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம் குணாநிதியே குருவே சரணம் குறைகள் கரைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே கதிர்வேலவனின் கருத்தில் நின்றார். ஓம் சாந்தானி நமஹ ஓம் சுக்லபால்யாம்பராணி நமஹ ஓம் ஸ்ரீயை நமஹ ஓம் பாஸ்கர்யே நமஹ ஓம் பில்வநிலயாயை நமஹ ஓம் பலாரோஹாயை நமஹ யசஸ்வன்யே நமஹ. அந்த கலசத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு வைப்ரேஷன் வந்து உண்டாகும். தேவதை ஓம் மகா கௌரியே நமஹ ஓம் சண்டிகாயே நமஹ ஓம் சர்வஜானாயே நமஹ ஓம் சர்வலோகேஷாயே நமஹ ஓம் புண்ணியாயே நமஹ ஓம் வேதான்யே நமஹ ஓம் அயோனிசாயே நமஹ ஓம் பூமிதாயே நமஹ ஓம் நிர்குணாயே நமஹ ஓம் ஆதாரசக்தயே நமஹ ஓம் வேதமாத்ரே நமஹ ஓம் மணீஷாயே நமஹ ஓம் வித்யவாசின்யே நமஹ ஓம் தேஜோவத்யே நமஹ ஓம் மகாமாத்ரே நமஹ ஓம் கோட்டி சூர்யாய சமப்பிரபாயே நமஹ ஓம் வேதாயே நமஹ ஓம் பக்தி ரூபாயே நமஹ ஓம் சதேஜசே நமஹ ஓம் தர்மஞானாயே நமஹ ஓம் தர்மிஷ்டாயே நமஹ ஓம் சர்வகர்ம விநிர்ஜிதாயே நமஹ ஓம் காமாக்ஷே ஓம் நித்யாயே நமஹ ஓம் சுபாயே நமஹ ஓம் பார்வத்யே நமஹ ஓம் பத்மநாப பிரபாயே நமஹ ஓம் கல்பாயே நமஹ ஓம் கராத்யாயே நமஹ ஓம் பிரம்மகோடி சமப்பிரபாயே நமஹ ஓம் காமின்யே நமஹ ஓம் கலஹம்சின்யே நமஹ ஓம் யோகின்யே நமஹ ஓம் யோகிமாத்ரே நமஹ ஓம் தபஸ்வின்யே நமஹ ஓம் நிராகாராய நமஹ ஓம் பூதமாத்ரே நமஹ ஓம் பூதேஸ்யே நமஹ ஓம் ஸ்வதாயே நமஹ ஓம் சுப்ரதாயே நமஹ ஓம் மாத்ராயே நமஹ ஓம் நிம்ஹகராயே நமஹ ஓம் ஹராயே நமஹ ஓம் ஸ்ரீயே நமஹ உமாயே நமஹ பாரத்யே நமஹ பத்ராயே நமஹ சர்வாண்யே நமஹ விஜயாயே நமஹ மாயாயே நமஹ அஜாயே நமஹ சாகம்பர்யே நமஹ சிவாயே நமஹ குண்டல்யே நமஹ வைஷ்ணவ்யே நமஹ गिरिजाये नमः ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति जय ओम ओम शक्ति जय पराशक्ति ओम शक्ति पराशक्ति
நம்ம இங்க வந்து பஞ்சபூதங்கள் சொல்றாங்க. பஞ்சபூதங்கள்னா என்ன? பஞ்சபூதங்கள்னா என்ன? குடத்தையோ ஏதோ கொண்டு போடுறோம், என்ன ஆகும்? முங்கி போறதா இருந்தா முங்கி போயிடும், இல்ல மிதக்கலா இருந்தா மேல மிதக்கும். நெருப்புல கொண்டு போய் அதனாலதான் நம்ம ஒரு கும்பாபிஷேகமா இருக்கட்டும், ஒரு கிரகப்பிரவேசமா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், ஒரு மண்டலாபிஷேக பூஜைமா இருக்கட்டும், ஒரு கணபதி ஹோமமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பக்தர்கள்லாம் இது மாதிரி திரவியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, நெய் கொடுத்துருக்காங்க, பெருச்சம்பழம், அவங்களுக்கு பொடி எல்லாமே உங்களுக்கு கூட சேர்த்திருக்காங்க. சொல்லிட்டு இந்த அக்னி பகவான அவங்க சம்சாரமே என்ன பண்ணுவாங்கன்னா, யார் பேர் சொல்லி போடுறோமோ அங்காள பரமேஸ்வரி ஸ்வாஹா, கணபதனே ஸ்வாஹா அப்படின்னா விநாயகர் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இது ஒரு ஐதீகம், அங்கேயே போய் சேர்ற மாதிரி ஒரு ஐதீகம். அதனாலதான் நம்ம ஹோமம் பண்றோம். சரியா? பூஜை பண்ணும் போது எல்லாரும் எப்படி பக்தி கவனத்தோட இருந்தீங்களோ அதே போல இப்ப ஹோமம் பண்ணும் போது கூட மனசுக்குள்ள அங்காளம்மாவை தியானம் பண்ணிட்டு அப்படியே ஹோமத்தை பாருங்க. விட்டர விட்டர விட்டஹா சம்பதோர் வர்த்தக வர்த்தக சர்வத்ர வஜகம் பிரகஸ்ட பிரகஸ்ட சகல கார்யாணு சாதக சாதக மகா கணபதி கணேவசமானக ஸ்வாஹா ஸ்வாஹா மணகோள பிரகச்ச பிரகச்ச திரிகோணம் நாசித நாசித சம்பதோர வர்த்தஜ வர்த்தஜ ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளௌம் கங்கணபததே வரவரத சர்வஜனம்னே வசமானாய ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் மணகோளம் பிரகச்ச பிரகச்ச நங்கதே ஸ்வாஹா அக்னிமூர்த்தாய வக்கல்பஜ பிரதிவ்யாய கும்ரேதாகும் சஜன்மத ஸ்வாஹா உல்பத்ய ஸ்வாக்னே பிரதிதாக்ருஹ்யேன ஸ்வாஹா சபக்திரக்னிவஸ்கரத சன்னஸ்தவது சூர்யः சம்வாதோ வாத்மரவா அவஸ்ருத ஸ்வாஹா கயானச்சித்ர ஆபவதோதி சத்யராகதா ஸ்வாஹா ஆதித்யாகிர சோமாய மங்களாகவதாகிர குருசக்ரசலேப்யஸ்ச ராஹவே கேதவே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் பின்னாய ஸ்வாஹா அக்தகே ஸ்வாஹா யமா தர்மராஜாய ஸ்வாஹா ஓம் நைருத்யே ஸ்வாஹா வருணாய ஸ்வாஹா வாகவே ஸ்வாஹா குபேராய ஸ்வாஹா ஈசானாய ஸ்வாஹா ஊர்த்வருஷாய பிரம்மணே ஸ்வாஹா. சகல சௌபாகியம் தேஹி தேஹி ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணுபத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. பூர்ணாஹுதிः सर्वमेवाप्नोति अचादियं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठते पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. नमः मनोन्मन्ये नमः इच्छाशक्तये नमः ज्ञानशक्तये नमः क्रियाशक्तये नमः इच्छा ज्ञान क्रियाणज्ञ स्वरूपिणे श्री अंगाल परमेश्वर्ये नमो नमः. नाना विविध परिमल पत्र पुष्पांजलिं समर्पयामि. ओम यो गौरिका वाराणसी विशालाक्षी सिंगारी भुय्यारी செம்பவள கருமாரி சிங்கத்தின் மீதேறி பவனி வரும் ஓம்காரி சிங்காரி பொங்கியாரி செம்பவள கருமாரி சிங்கத்தின் மீதேறி பவனி வரும் ஓம்காரி பெஞ்சலிலே நீராடி நெஞ்சினிலே உறவாடி மஞ்சளிலே நீராடி நெஞ்சினிலே புறவாடி தஞ்சமன்று வந்தோங்களும் பொங்கிடும் மனதில் வந்திடும் மாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா. நாகத்தில் மீதமர்ந்து காட்சி தரும் அலங்காரம் நாகத்தில் மீதமர்ந்து காட்சி தரும் அலங்காரம் நாயகியே உனை காண்ட நாவில் வரும்
திருமகன் வந்திடுவார் மஞ்சளிலே மாரியம்மா மங்களம்மா எங்கள் செங்காலம்மா மஞ்சள் குங்குமம் மலர்ந்திரம் வந்திடும் மாரியம்மா கருமாரியம்மா அங்காளி அங்காளி மலையனூர் அங்காளி 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 மலையனூர் அங்காளி செல்லப்புள்ள வந்து இருக்கைய முகத்தை பாரு ஓங்காரி செல்லப்புள்ள வந்து இருக்கைய முகத்தை பாரு ஓங்காரி என்னோட உசுரே உன் பொன்னான முகத்தை நான் கண்ணால காண நான் எப்போதும் வருவேன் என்னோட உசுரே